நேயர்களுக்கு வணக்கம். இந்திய பிரதம மந்திரி மோடிக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா. ஒரு சிறிய கட்டுரை ஒன்றை பிரத்யேகமாக மோடி பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அதுல மோடியை இந்தியாவுடைய தலைமை சீர்திருத்தவாதி, தி ரிஃபார்மர் இன் சீஃப் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா. இது ஒரு ரேர் ஜெஸ்டராக பார்க்கப்படுகிறது. வறுமை ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி ஆகிய இனங்களில் மோடியுடைய லட்சியங்களை மெச்சி புகழ்ந்துள்ளார் பராக் ஒபாமா. ஒபாமாவின் பாராட்டு பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்தியாவின் புகழ், இந்திய பிரதமருடைய புகழ் ஓங்குகிறதாங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுந்திருக்கிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். முதலில் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை, பின்னணி தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். டைம் மேகசின் என்பது அமெரிக்காவில் இருக்கும் ஒரு வார பத்திரிகை. அமெரிக்காவில் இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூயார்க்ல இருக்கு. சுமார் 100 வருடம் பழமையானது டைம் மேகசின். ரொம்ப பாப்புலர், உலகத்துல எல்லா மூலையிலும் இருக்கு. உலகத்திலேயே ஒரு வார பத்திரிகை அதிக அளவில் சுழற்சியில் இருக்குது என்றால் இது டைம் மேகசின் தான். என்ன பண்ணுவாங்க, 100 செல்வாக்கு படைத்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எல்லாம் வெளியிடுவாங்க. இந்த முறை நரேந்திர மோடி, ஒபாமா எல்லாருமே இருக்காங்க லிஸ்ட்ல. ஒபாமா அவர்கள் நரேந்திர மோடியை பற்றி என்ன பண்ணிருக்காரு, 3 பேராகிராஃப் எழுதியிருக்காரு டைம் மேகசின்ல. இதற்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்தியாவின் முதன்மை சீர்திருத்தவாதி என்று நரேந்திர மோடியை வர்ணிக்கிறார். முதல் பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்தியாவில் ஒரு டீ வித்தவர் இந்தியாவிற்கு, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு பிரதம மந்திரியாக உயர்ந்திருக்கிறார், அவரை போன்று இந்தியாவும் உயர அதிக வாய்ப்பு இருப்பதையே இது காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களை புகழ்கிறார் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. இரண்டாவது பேராகிராஃப்ல என்ன சொல்றாரு, நரேந்திர மோடி எடுத்திருக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாரு. வறுமை ஒழிப்பு, கல்வியில் முன்னேற்றம், பெண்களின் எழுச்சி, பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த அவர் எடுக்கும் முயற்சிகள் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பழமை புதுமை ரெண்டையும் கலந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோகால ரொம்ப ஆர்வம் இருந்து அதை பிராக்டிஸ் பண்ணாலும் இளைஞர்களோட சமுதாய வலைதளத்துல முக்கியமா ட்விட்டர்ல கலந்து பேசுறாரு இந்திய மக்களோட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். மூணாவது பேராகிராஃப்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஒபாமா என்ன சொல்றாரு அப்படின்னா, நரேந்திர மோடி வாஷிங்டன் டிசி வரும்பொழுது நானும் நரேந்திர மோடியும் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுடைய நினைவு மண்டபத்திற்கு போனோம். அங்க போன உடனே மகாத்மா காந்தி அவர்களும் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களும் 2 பேருமே அறவழியில் போராடியவர்கள். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ இதெல்லாம் நினைவுக்கு வந்தது. இந்தியாவை பொறுத்தவரை ஒற்றுமையில் வேற்றுமை, பலதரப்பட்ட நம்பிக்கை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி ஒபாமா ஒரு அறிவுரை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து வெற்றி அடைவது உலகத்திற்கே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்பதை நரேந்திர மோடி அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி புகழ்வதை போல புகழ்ந்து ஒரு அறிவுரையும் உள்ளே வைக்கிறார் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க அரசியல் நிபுணர்கள்லாம் தங்கள் கருத்துக்களை சமுதாய வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர் திரு அருணன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். பேராசிரியர் அருணன் அவர்களையும் திரு ராகவன் அவர்களையும் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களையும் வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பொருளாதார திரு ராமசேஷன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைக்கிறார். நான் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். அமெரிக்க ஜனாதிபதியுடைய இந்த ஒரு புகழாரம், இது ஒரு ரிமார்க்கபிள் ஜெஸ்டர், ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம், அரசியல் வித்தியாசங்கள் கடந்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் கருதுகிறீர்களா இல்லையா? என்னுடைய பிரதமரை உலக அரங்கிலே பாராட்டப்படுவது எனக்கு பெருமை. அதுல ஒன்னும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் அதாவது இந்த பிரதமர் இந்தியாவை போய் வெளிநாட்டில் இந்திய அரசியலை பத்தி பேசுகின்ற ஒரு பிரதமர் இப்படி இருக்காரு. அதாவது ஒரு வாஜ்பாய் வெளியில போயிருக்குச்சு, இந்திரா காந்தியை பற்றி விமர்சிக்கல, இந்திய அரசியலை பற்றி விமர்சிக்கல. இந்தியாவில் உலகிலேயே நான் இந்த கரப்ஷன் அதிகமாக இருந்த அரசு மாதிரி நான் மாற்றுக்கிறேன். என்ன 56 இன்ச் பிரதமர் அங்க வெளிநாட்டில் போய் இந்தியாவை பத்தி பேசுறாரு. ஒரு தவறான முன்னுதாரணம் உள்ள நாங்க என்னுடைய பிரதமர் பேசுறது நான் பாராட்டுறேன். நாங்க மத்தவங்க மாதிரி பொறாமை உடையவர்கள். வெளிநாட்டிலே போய் இந்தியாவை வெளிநாட்டில் போய் நான் இதை கேட்டிருந்தாங்கன்னா, அமெரிக்காவில் கேட்டிருந்தாங்கன்னா அத்தோடு நிறுத்திருப்பேன். நீங்க கேட்ட அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கென்று ஒரு தரம் உண்டு. ஒரு தரம் இல்லாத வகையிலே வெளிநாட்டிலே போய் இந்தியாவை விமர்சித்த, இந்தியாவில் உள்ள உள்நாட்டு விவகாரத்தை விமர்சித்த, ஒரு கரப்ஷன் இந்தியாவில் இருக்குன்னு வெளிநாட்டில் போய் பேசிய ஒரு பிரதமர் நம்ம பிரதமராகத்தான் இருப்பார். ஒரு நாட்டிற்கு அவமானத்தை உண்டாக்கிய இந்த பிரதமரை
என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த பிரதமரை நான் வெளிநாட்டுல இந்த கேள்வி கேட்டா அத்தோட ரொம்ப பெருமையா இருக்கு. ஆஹா, என்னுடைய பிரதமர். ஏன்னா இதற்கு அடிகோல் வழுத்தவர் இந்த பிரதமரே எல்லாத்தையும் மாத்திரதா இல்ல. இவர் வந்து அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றேன். நிச்சயமா இல்லையா? நீங்க அவமானப்படுறது இல்லையா? நிச்சயமாக வெளிநாட்டுல போய் பாலிடிக்ஸ் டாப்ஸ் தி வாட்டர் ஏஜ், வெளிநாட்டுல போய் இந்தியாங்கிற அளவுல தான் நீங்க ஒத்துக்கிறத வரவேற்கிறேன். அதே வேளையில ஏன் நீங்க கண்டனம் தெரிவிக்கலன்னா எனக்கு புரியல. கண்டனம் தெரிவிப்பதனுடைய வேலையில நான் அரசியல் கட்சி நடத்தல. என்னுடைய கேள்வி, உங்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் இதே பராக் ஒபாமாவிடம் மோடிக்கு விசா தராதீங்கன்னு லெட்டர் எழுதினாங்களா இல்லையா? நிச்சயமா நாங்க எங்க கட்சி ஒரு நிமிடம் உண்மை. நான் வந்து இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி உங்க டிவியில வரைக்கும் நான் உண்மையை மட்டும்தான் மக்களுடைய கண்ணை நோக்கி சொல்றேன். சொன்னாங்க ஒரே ஒரு நிமிடம். எங்க கட்சி தலைமை அது தவறு என்று கூறியதா இல்லையா? நீங்க கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. இல்ல இல்ல, you should understand that. So our party does not support. இந்த மாதிரி தனி நபர்கள் இந்த இதற்கு சொன்னதை எங்க பார்ட்டி வரவேற்கல, நிச்சயமா வரவேற்கல. இன்னொரு கேள்வி யோசனை பண்ணுங்க. இரண்டாவதா இதே ஒபாமா தான் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்றார்கள் என்ற தகவலின் பேரிலே இந்த ஒபாமா அரசு இவருக்கு இதை மறுத்தது. இவர் இன்னைக்கு வந்து பாராட்டுவதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் போட்டு வைத்திருந்த இந்தியா உலகத்தில் பெரிய டெமோக்ரசி வலுவான நாடா இருக்கிறதால அமெரிக்காவுக்கு ஒண்ணு தெரியும். தே நோ. அதாவது இது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு தலைவர் அமெரிக்காவிலிருந்து வந்த தூரை சென்றார். ரொம்ப தெளிவா சொன்னார், ஒரே வார்த்தையில சொன்னாரு, சரியான வியாபாரிகள். அதாவது அவர்களுக்கு ஆமா, அவர்களுக்கு வியாபாரம் ஒன்றே குறிக்கோள். தன் நாட்டிற்கு வியாபாரம் ஆதாயம் என்றால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பாராட்டுவார்கள். மன்மோகனை பாராட்டின போதெல்லாம் வியாபாரம் இல்ல. இன்னொன்னு கூட சொல்றேன், அவங்க வந்து உலகத்துல பெரிய சர்வாதிகாரிகள் பாராட்டியிருக்காங்க. சவுத் சிலியன் இதை கொன்னு இருக்காங்க, கொன்னவனெல்லாம் பாராட்டியிருக்காங்க. அமெரிக்கா பாராட்டுவது வந்து ஒரு பெரிய ஆகாவோன்னு இது பண்ண வேண்டிய அவசியம் ஒரு இது அவங்களோட இதுக்கு சொல்றாங்க. அந்த வார்த்தை ராகன் அவர்கள் கேட்க வந்துறேன். லெட் அஸ் டேக் இட் வித் a pinch of salt அப்படிங்கறது அவருடைய சுருக்கமா பார்க்கிறேன். இதே ஒபாமா தான் இந்த நாட்டுக்கு செக்குலரிசம் பற்றி சமீபத்தில் பாடம் எடுத்தவர். சொந்த நாட்டில் 1000 கோளாறுகள் இருக்க மத ஒற்றுமை பற்றி இந்த நாட்டுக்கு உபதேசம் செய்தவர். அப்படியே நம்ம இவ்வளவு ஜூபிலியண்டா எடுத்துக்க வேண்டியது இல்ல அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா? நான் ஏற்றுக்கொள்ள. இன்ஃபேக்ட் நானே இதை சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்றீங்க. இது ஒபாமா வந்து இதை சொல்லிட்டு போகும்பொழுது ஒபாமாவே சொல்லிட்டார், இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டார், இந்தியாவில் மத பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்னு. இந்த மாதிரி விவாதத்தை, அந்த விவாதத்தில் நான் கலந்துகிட்ட ஞாபகம் இருக்கு தந்தி டிவியில. அப்ப வந்து ஒபாமா சொன்னதை வைத்துக் கொண்டு ஒபாமா எப்படி சொல்லிவிட்டார் என்று சொன்ன அதே திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இன்றைக்கு ஒபாமா பிரைஸ் பண்ணி பேசிட்டார். ஒபாமா ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறார். இந்த பிசினஸ் மேன் 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி ஒபாமா வந்துட்டு போனாரு. அப்ப தெரியாதா உங்களுக்கு? நீங்க சரியாவே கேட்டீங்க. இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அங்க பேசினார். அங்க பேசினது இந்திய வம்சாவளி மக்களோட பேசினார். ஸ்கேம் இந்தியா டு ஸ்கில் இந்தியான்னாரு. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கல, ஆனா ஸ்கேம் இந்தியான்னு தன்னதான் சொல்லிட்டாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறார். காங்கிரஸ் கட்சியை தான் சொல்லிவிட்டார் என்பது இன்னைக்கு நீங்க வெளிநாட்டுல போய் பிரைம் மினிஸ்டர் ஸ்கேம் இந்தியாவை பத்தி பேசும்போது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவரு பிரயோகம் செய்யறாரு. பாருங்க, நான் என்ன கேட்கிறேன், வாட் எவர் இட் இஸ், அது நம்முடைய இந்தியர்கள் மத்தியில பேசின ஒரு பேச்சு. இன்னொரு விஷயம், இந்தியர்கள் மத்தியில பேசினாலும் அங்க வெளிநாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. அது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு பிரதமரை பற்றி அந்த டைம்ஸ் மேகசின் ஒரு 100 பேர்ல ஒருத்தர் சொல்லி இருக்கிறது. இப்போ இதுல வந்து இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பாராட்டுறார். நான் என்ன சொல்றேன், உங்களுடைய கட்சியில முக்கியமான தலைவரா இருக்கிற சசி தரூர், அவரு ரொம்ப மெக்னானிமஸா இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு, இது ரொம்ப நல்ல விஷயம், இந்த மாதிரி ஜனாதிபதி எங்க நாட்டுடைய பிரதமரை பாராட்டியது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவதுங்க எப்படிங்க அவங்க சந்தோஷப்பட முடியும்? ஏன்னா இன்னைக்கு வந்து இதே டைம்ஸ் இப்ப சொல்லலங்க, அச்சீவர் என்று சொல்லி கடந்த முறை டைம்ஸ்
நியூஸ்ல நரேந்திர மோடி சொல்லும் பொழுது அச்சீவர் என்று சொல்லி இருந்தது. இன்றைக்கு இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அந்த பத்திரிகை மாத்திரம் சொல்லல, இந்த மாதிரி உலக தலைவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த கடந்த ஒரு ஆண்டிலே இவர்கள் செய்த எடுத்த நடவடிக்கைகளும் கூட காரணம். அதை கோடிட்டு கூட ஒபாமா சொல்லி இருக்கிறார் என்ற விதத்தில் இது வரவேற்க வேண்டும். ஒரு அருணன், இது சார்ந்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது நம்முடைய பிரதமரை இன்னொரு நாட்டு தலைவர் பாராட்டுகிறார் என்றால் இயல்பாக நம்ம மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் பிறக்கும். ஆனால் அந்த பாராட்டு உண்மையானதா அல்லது உள்நோக்கம் கொண்டதா என்றும் நாம யோசிக்கணும். இப்ப அது உங்களுடைய ஏற்கனவே சொன்னது போல ஒரு 3 பத்திகள் கொண்ட ஒரு சிறு கட்டுரை. பொதுவாக அபூர்வமானதா ஒரு நாட்டுடைய பிரதமரை அமெரிக்க ஜனாதிபதி கட்டுரை எழுதி அறிமுகப்படுத்துவது என்பது. ஆனால் அது நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே என்ன இருக்கு என்றால், எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தந்தைக்கு டீ வியாபாரத்தில் உதவி செய்தவர் இன்றைக்கு இந்தியாவுக்கே அதனுடைய வளர்ச்சிக்கே உதவி செய்கிறார். அவருடைய வாழ்வு என்பது இந்தியாவின் வாழ்வோடு அப்படி பொருந்தி நிற்கிறது, ஏந்து ஓடுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா அதான் நாசுக்கா அவர் அமெரிக்க நாராயண் சுட்டி காண்பிச்சு. ஆனா இதே அமெரிக்கா தான் 2002 குஜராத்தில் இத்தகைய மத கலவரங்கள், அதிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கிற காரணத்தினால் இவருக்கு விசா வழங்கவே மறுத்தது. அப்ப மோடியுடைய வாழ்வு இந்தியாவின் வாழ்வு ஒன்று என்றால் இதையும் சேர்த்து தான் சொல்றாரா என்கிற ஒரு கேள்வி. இப்ப மட்டும் அதை மறந்தது ஏன்? ஒண்ணு. இரண்டாவது, எனக்கு அதை விட ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பழிச்சென்று இது உண்மையான பாராட்டு அல்ல என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், மோடி அவர்கள் இந்தியாவில் வறுமையை குறைச்சிட்டாராம், கல்வியை பரப்பிட்டாராம், பெண்ணுரிமைக்காக நிக்கிறாராம். இந்த 3மே ரொம்ப சிக்கல். இங்க எங்கே வறுமை குறைந்திருக்கிறது? இன்னும் கூத்து என்னன்னா, கல்விக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி இந்த முறை மிக அதிகமாக வெட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே கல்விக்காக வளர்ந்த நாடுகள் 6% ஜிடிபி வருவோம். ஒபாமா சொல்றத நீங்க எப்படி இதெல்லாம் மறந்துட்டார், வசதியா மறந்துட்டார், இங்க எப்படியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. ஆனா ஒபாமா மீது உங்களுக்கு தொடர்ந்து சந்தேகங்கள் இருக்கிறது. இதே போல புகழுரையத்தானே ஜி ஜின்பிங் மோடி மீது வைக்கிறார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் எல்லாரையும் சேர்ந்த ஒருங்கிணைப்பையும் செய்கிறார் அப்படின்னு ஜி ஜின்பிங் யாரு சொல்லி இருந்தாலும் முடியாது. பாராட்டில் உண்மை இல்லை என்றால் நாங்கள் ஏற்க மாட்டோம். ஜி ஜின்பிங் உள்நோக்கத்தோட தான் சொல்றாரோ? உள்நோக்கம் இல்ல, அவர் தெரியாம கூட சொல்லலாம். ஒபாமா அது காரணம் சொல்றேன். ஜி ஜின்பிங் சொன்னா தெரியாம சொல்ல இல்ல நீங்க சிரிக்கிறதா சொல்ல, அதுக்கு காரணத்தை நான் அடுத்து சொல்ல வர்றேன். என்ன அர்த்தத்துல இதையும் யோசிக்க வேண்டும், கவனமான வார்த்தைகளை போட்டேன். முதல்ல பாருங்க, இது உண்மை இல்லை என்பதற்கு ஆதாரம் கொடுக்கிறேன். இதே போல பெண்ணுரிமை பற்றி இவர் மோடி பிரமாதமா இது போயிட்டாரு. கூத்து என்னன்னா, சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 1/3 பங்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஓர் அவையில் நிறைவேறி இருந்தது. அதை காலாவதியாக விட்டுவிட்ட அரசு மோடி அரசு. இன்று வரை இதை பற்றி பேசாத அரசு மோடி அரசு. அந்த அரசு பெண்ணுரிமைக்காக நிற்குது என சொன்னால் இது என்ன அர்த்தம்? அப்ப உண்மையில்லாத பாராட்டு. அது நான் முடிச்சு அவ கேட்டதுனால உள்நோக்கம் நான் ஏன் அந்த சந்தேகப்படுறேன். ஏன் இப்படி உண்மையில்லாததை சொல்லி பாராட்டுகிறார்? காரணம், அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு ஏற்ற சில காரியங்களை மோடி அரசு செய்திருக்கிறார். சைனாவுக்கும் செஞ்சிருக்கோம். உள்ளடக்கிய வளர்ச்சி இல்ல, சுகாதாரம், கல்வி இதெல்லாம் குறைஞ்சா எல்லாருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி கிடைக்காது. இல்லங்க, யாரும் மக்களுக்கு சொல்லுங்க சார். இல்ல சீனா கொஞ்சம் தெரியட்டும் சார். இல்லங்க, சீனாவுடைய சொல்லிருக்கணும். அமெரிக்கா அதுலயும் உண்மை இல்ல, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் உண்மை இல்ல. என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நடந்த 2 காரியங்களுக்கும் சீனாவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன, 49% இன்சூரன்ஸ் துறையில அந்நிய முதலீடு வேண்டும் என சொன்னது யார்? அமெரிக்க ஜனாதிபதியா இல்லையா? அமெரிக்காவுடைய அம்பாசிடரா இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு வற்புறுத்தினாங்க எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த காரியத்தை இன்றைக்கு நடத்தி முடித்து விட்டு அவர் போயிருக்காரு வெளிநாடுகளுக்கு. அதே போல இன்றைக்கு பாருங்கள், நிலம் அதை கையகப்படுத்தும் சட்டம் என்று சொல்ல மாட்டேன், விவசாயிகளிடமிருந்து நிலத்தை பறிக்கிற சட்டம். அந்த சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஆதரவு இல்லை என தெரிந்தும் மீண்டும் அவசர சட்டமாக அவர் இது பண்ணிருக்க அறிவிச்சிருக்காங்க. அந்த சூழலில் பாராட்டுகிறார். இந்த 2 காரியங்களும் அமெரிக்கா வற்புறுத்தியது. அதை அவர் செய்த காரணத்தினால் சூழல்ல தான் சில நாட்களுக்கு முன்பாக ஜி ஜின்பிங்கும் பாராட்டுறார்.
சீன பிரீமியரும் பாராட்டுறார். இல்ல நீங்க இந்த மாதிரி அவர் கல்விக்கு ரொம்ப வளர்ச்சி பண்ணவங்க, வறுமையை ஒழிச்சு கட்டினவங்க, பெண்ணுரிமைக்காக போராடினவங்க அவர் சீன தலைவர் அது 10ஆம் பொதுவாதுங்க பாருங்க. கவனம் உள்ளடக்கியாச்சு, ஏழைகள் உள்ளடக்கியாச்சு, உள்ளடக்கியாச்சு, அதெல்லாம் உள்ளடக்கியாச்சு. நான் அதையே ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஆனாலும் இவரை போல இந்த அளவுக்கு இல்லாத பாராட்டுரை அவர் தரவே இல்லை. உள்நோக்கம் இருக்கிறது, பிஞ்ச் ஆஃப் சால்ட் சொல்றேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் சொல்வதில் மெரிட்ஸ் இல்லாமல் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம், மோடியும் சொல்ற, ஒபாமாவும் சொல்றாரு, ஜி ஜின்பிங்கும் சொல்றாரு. இல்ல உள்ளடக்கத்தில் அப்படிதான் நடக்குதாங்கிற ஒரு பார்வையும் நம்ம பார்க்க ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் சொல்வது போல கல்விக்கு செலவினம் குறைக்கப்படுது, சுகாதாரத்துக்கு குறைக்கப்படுது. இருக்கும் பொழுது ஒபாமா பாராட்டக்கூடிய, ஜி ஜின்பிங் பாராட்டக்கூடிய உள்ளடக்கிய வளர்ச்சி உண்மையிலேயே அந்த சீர்திருத்தங்கள் நடக்குதா? இப்போ மரியாதைக்குரிய சகோதரர் திரு அமெரிக்க நாராயணனோ அண்ணா திரு அருணனோ பேசுவது நரேந்திர மோடியை பாராட்டி பேசிடுவார்களா என்ன? நல்லது நடந்தா கூட நான் என்ன கேக்குறேங்க, இன்றைக்கு நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் விட்டு போகும்பொழுது நமக்கு கொடுத்த ஜிடிபி என்ன இது 4.6 சார், அவ்வளவுதான். இன்னைக்கு 7+, அதனால இன்னைக்கு ரகுராம் ராஜன் சந்தேகப்படுறார், ஆர்பிஐ கவர்னர் சந்தேகப்படுறார், உங்களால் அரவிந்த் சுப்ரமணியன் பொருளாதார ஆலோசகர் இது எனக்கு புரியலையேங்கிறார். 1000 பேர் காங்கிரஸ் கட்சி சந்தேகப்படுது, கம்யூனிஸ்ட் கட்சி சந்தேகப்படலாம். நான் என்ன கேக்குறேன், இந்த நாட்டுல நீங்க கேட்டதான் பேசுறேன், நான் பேசிருக்க மாட்டேன். நீங்க சொன்னா ஒரு நடக்கிடுவாங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க, நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கும். உங்களை மாதிரி பேசாம உங்களை மாதிரி ஒரு ஒரு ஒபீடியன்டான எதிர்கட்சி தலைவர் மோடி கிட்ட பல விஷயங்கள் கத்துக்க வேண்டியது. அதாவதுங்க இந்த 1 இயரா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கல்வித்துறையிலையும் சொன்னா போன பட்ஜெட், அதாவது ரிசல்ட் மேபி இட் மே டேக் டைம், பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயத்திலையும் சரி, அவர் ஒபாமா சுட்டி காட்டிய அத்தனை விஷயங்களையுமே கூட, வேலைவாய்ப்பு விஷயத்தில எல்லாத்திலுமே கூட அடுத்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இது சும்மாவானா ஒருத்தர் பாராட்டிடலாம் முடியாது. இதே இடத்துல நீங்க சொல்றீங்க 49% கொண்டு வந்தார். ஏன் அதை மன்மோகன் சிங் கூட தான் கொண்டு வந்த முயற்சி பண்ணாரு. அப்ப அண்டர் அச்சீவர்னு அதே டைம் சொல்லிச்சு. நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா இல்லையாங்கிறது இல்லைங்க, அவர் சொல்லிருக்காருங்கிறது உண்மை. இப்ப நான் அது உள்ள கூட போகலன்னு சொல்றேன். ஒரு நம்ம நாட்டுடைய பிரதமரை ஒரு அமெரிக்க ஜனாதிபதி நாட்டினுடைய தலைவர் ஒருத்தர் பாராட்டுறாரு, ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தானே சொல்ற. இதுல நாளைக்கு இதே நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன், இதே ஒபாமா வேற ஒரு விஷயத்துல வேற மாதிரி பேச வாய்ப்பு இருக்கிறது, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு அவர் பிசினஸ் மேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அமெரிக்கா ஒரு பிசினஸ் அந்த ஒரு பிசினஸ் மேன் கண்ட்ரியை தான் நம்ம ரொம்ப விரும்பினோமா, ஆழமா தெளிவாக புரிஞ்சுங்க. நான் உங்க கேள்விக்கும் பதில் சொல்றேன், இவருடைய கேள்வி சொல்றேன். போன முறை அவர் சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன், ஒபாமாவை தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடினீங்க. அந்த ஒபாமா உங்களுக்கு அறிவுரை இவங்கதான். மோடி இங்க ஒபாமா அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். கொண்டாடிய நீங்கள் அதே ஒபாமா போகச்சே உங்க இந்தியாவுடைய கண்ணத்துல பலார்னு ஒரு அற அறிஞ்சிட்டு உனக்கு அறிவுரை சொல்லிட்டு போனார் நம்ம நாட்டு மண்டலன்னு சொன்னேன். புரியுதா? இரண்டாவதா நீங்க கேட்டீங்க, அவர் வியாபாரி தான். அமெரிக்கா, நான் இன்னைக்கு தெளிவாக சொல்றேன், அமெரிக்கா வியாபார நாடு தான். அவர்களுக்கு வியாபாரம் மட்டுமே முக்கியம், அவர்களுக்கு அவருடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். வெறும் வியாபாரிய ஆழமா காதலிச்சீங்க, விரும்பினீங்க. ரொம்ப ரொம்ப தெளிவான கேள்வி, தெளிவான பதில் சொல்றேன். உங்ககிட்ட நான் வியாபாரம் பண்ண வரணும். அப்ப உங்ககிட்ட வியாபாரம் பண்ண வச்சு உங்களையும் நானும் பாராட்டித்தான் ஆகணும். ஒரே ஒரு நிமிஷம். வியாபாரம் என்பது பரஸ்பரத்துல ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு வியாபாரம் தவறானது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. வியாபாரம் தவறானது இல்ல. கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு பணம் சம்பாதிப்பதோ பிரைவேட் இதுவோ தவறு என்று நாங்கள் நினைப்பதில்லை. நான் முடிக்கிறேன், தயவு செய்து என்ன பேச. அதனால நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு நாங்க போய் நியூக்ளியர் டீல் எடுத்துட்டு இருந்தோம். இந்தியா உலகத்துல எல்லாரும் வெறுத்து இருக்குச்சு.
ஒரு நாங்க அவர்களை அதாவது இவர் தன்னுடைய பாராட்டுக்கு இந்தியாவில் இருக்கிறத கொடுத்துட்டு வர்றாரு. நாங்க அமெரிக்கா இது வரைக்கும் செய்ய முடியாத உலக நாடுகள் எல்லாம் நம்மளை இது பண்ண வாஜ்பாய் அரசு இருக்கச்சே அந்த அணுகுண்டு வெடிச்சதுக்கு தடையை போடுச்சு. அந்த தடையை நியூக்ளியர் டீல் கொண்டு வந்தமா இல்லையா? இன்னைக்கு அந்த கேள்வி இந்தியாவுக்கு லாபமா இல்லையா? எங்களுடைய அமெரிக்க உறவு இந்தியாவுக்கு லாபம் கொண்டு வந்தா இவர் என்ன பண்ணாரு? என்னுடைய நண்பர் சொல்லுச்சு இந்தியாவுடைய இத பொய்ய சொல்லிருக்காரு. ஏன்னா இனத்தோட சேரும் பணத்தோட சேரும் ஒரே ஒரு இனத்தோட சேரும் பணத்தோட சேரும் மாதிரி பொய் சொல்லக்கூடிய மோடி என்ன பண்ணாரு? கனடால போய் ஒரு பொய் சொன்னாரு. மோடியை பத்தி சொன்னா நீங்க பேச விட மாட்டீங்க. மோடியை பத்தி பேச வந்திருக்கோம். உங்களுக்கு மோடிஜியை பத்தி பேச நீங்க இந்தியாவை பத்தி இல்ல நீங்க உங்களுடைய தலைப்பு இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. மோடிஜியை பத்தி அமெரிக்கா அதிபர் இல்ல நான் அவரை பத்தி பேச விட மாட்டேங்கிறீங்க. இல்ல அப்ப பண்ணி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்க இப்ப நேரத்தை வீணடிக்கிறீங்க. மோடிஜி கனடால போய் என்ன பண்ணாரு தெரியுமா? 42 வருடங்களுக்கு பொய் 42 வருடங்களுக்கு பிறகு இந்தியா கனடாவிற்கு வந்த ஒரே பிரதமர். 2010 நமது பிரதமர் மன்மோகன் சிங் போய் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்காரு. இல்ல இது பேப்பர்ல சசி தரூர் சொல்லிருக்காரு. நான் என்னுடைய ட்விட்டர்லயும் சொல்லிருக்கேன். சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் பொய் சொல்கின்ற மோடிஜி அவர்களுக்கு இந்தியாவுக்கு எஜுகேஷன்ல என்னுடைய கேள்வி இதே போன்று அமெரிக்க அதிபர் கிட்ட டாக்டர் மன்மோகன் சிங் போய் சொல்றார், உங்களுடைய பெருந்தன்மை அரவணைப்பு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கிறது தெரியுமா? நாங்க உண்மையிலேயே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கிரேட்ஃபுல் டு யூ, மிக்க நன்றி. இதை தாண்டி என்ன சொல்றார்? புஷ், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், இந்திய மக்கள் உங்களை ஆழமாக விரும்புகிறார்கள். we deeply love you. அவரை காதலிக்கிறத தவிர விரும்புறத தவிர இந்திய மக்களுக்கு ஒரு வேலை இல்லையா? ஓகே, நல்ல கேள்வி, தெளிவான கேள்வி கேட்டீங்க. பதில் சொல்ல விடுறாங்கல்ல, நல்லையும் குறுக்கிடுவீங்களோ? ஓகே, வெரி குட். இப்போ இதை நான் மறுபடியும் the end, what did we achieve? இந்தியாவை நான் ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த பதில் நீங்க கேட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் விரும்புறீங்க. இந்தியாவிற்கு மன்மோகன் சிங் அங்க போய் ஒரு பெரிய நியூக்ளியர் டீல் கொண்டு வந்து உலகத்துல இவர் இது இந்திரா காந்தி வெடித்தார்கள். அப்புறம் 97 இவர் வாஜ்பாய் இது பண்ணப்புறம் இந்தியா உலக நாடுகளால புறக்கணிக்கப்பட்டது. ஆனா நமக்காக உலக நாடுகளுடைய இது சட்டங்களையே மாற்றி இந்தியாவிற்காக வழி செய்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதற்காகத்தான் காதலிக்கொண்டாரோ? அது ஒன்றும் தவறில்லை. இது ஒரு உங்களுக்காக நாங்க இது பாருங்க, மறுபடியும் சொல்றேன், பல இடங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கேன். வீழ்வது காங்கிரஸாக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்கணும். அதே முறையில் இல்ல ஒண்ணு சுயமரியாதை காதலிக்க வேண்டியது விரும்ப இந்திய மக்களுடைய வேலை இல்ல. இல்ல இல்ல, நீங்க அமெரிக்கால லவ்ன்ற வார்த்தை அன்புன்றதுக்கு ரொம்ப நீங்க போய் ஒரு உணவை காதலிப்பீங்களா சார்? உங்களுக்கு அமெரிக்க ஸ்லாங் புரியுதா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லி தருங்க. 13 வருஷம் பிரதமர் அமெரிக்க பேசணும். ஏன் பேசக்கூடாது? அங்க அவங்களுக்கு புரியாத மாதிரி பேசலாம், அங்க அவங்களுக்கு புரியாத மாதிரி பேசலாம். எப்படி இருந்தாலும் இது ஒன்றும் தவறு இல்லைங்க. டாக்டர் மன்மோகன் சிங் ஒபாமா என்ன சொன்னாரு? இன்னொரு நாட்டு அதிபரை போய் ஆழமா விரும்ப வேண்டிய வேலை இந்திய மக்களுக்கு இல்லை. அதே போல அதன் மூலமா இந்தியாவிற்கு திரு ராமசேஷன் அவர்கள் இந்த பகுதியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பொருளாதார வல்லுநர் திரு ராமசேஷன் அவர்கள், ஒரு சீர்திருத்தம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நீங்க ஒரு பொருளாதார வல்லுநர்னால கேட்கிறேன், ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சீர்திருத்தத்தை உங்களால உணர முடிகிறதா? அதுல பலருக்கு பல மாற்று பார்வைகள் இருக்கு. டெஃபினட்டா எஸ்ன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்க குளோபல் ரீசன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். அபார்ட் ஃப்ரம் தட், ஒரு ஃபண்டமெண்டல் ரிஃபார்ம்ஸ் மெஷர் when you start doing that in the right way, ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் ஒரு கான்ஃபிடன்ஸ் டு தி அவுட் சைட் வேர்ல்ட். அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் திரு ஒபாமா சொல்லியிருக்க வேண்டும். பிகாஸ் he has gone out of the way to do certain reforms. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளா நம்மள்ட்ட ரொம்ப பழைய அனெக்டோட்டல் லாஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ண போறாங்க, ரிப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. So that's a major reform which outside it. For example, land laws இருக்கு, archaic laws which are there,
அதெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணும் பொழுதுதான் சீரழிப்புன்னு அவர் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 1852 லாஸ் வச்சுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல எவ்வளவு மாத்தணும் வாஸ் இட் சஃபிஷியன்ட்? தட்ஸ் தி பாயிண்ட். சோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு சர்டன் ரிஃபார்ம் மெஷர்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது there is a confidence which is developed to the outside. உறுதியான செயல்பாடு. ஏன்னா இப்ப லாஸ்டா ஒரு 5 yearsல we didn't do anything concrete. அது வந்து whole world knows. It was in a limbo. It was in a limbo state. அதுக்கு முன்னாடி 5 years அது வேற different path. So அத பத்தி சொல்றதுக்கு பதிலா இந்த reform measures have definitely welcomed, which is showing up in the FDI growth. FDI growth பாத்தீங்கன்னாக்க April to January we have achieved 4.7, which was equivalent to the previous year's growth. So definitely அது இருக்கு. ஜெனரலா இந்த FDI measure வந்து இந்த first month of the year ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னாக்க there is definitely a growth of 36%. இந்த சீர்திருத்தங்களை தான் ஒபாமா பாராட்டுகிறார் அப்படிங்கிறீங்க. திரு அருணன், உங்களுக்கு இதுல மாற்று பார்வைகள் நிறைய இருக்கும் அவர் சொன்ன விஷயங்கள். ஆனா என்னுடைய கேள்வி, இதை சொல்லக்கூடிய வெறும் தலைவர்கள் சொல்லல, ஜி ஜின்பிங்கோ ஒபாமாவோ வேறு சில தலைவர்களோ மட்டும் இந்த புகழாரத்தை சூட்டிடல. இன்னைக்கு IMF சொல்கிறது இந்தியா வந்து ஒரு சரியான வளர்ச்சி பாதையில சீனாவையே முன்னெடுக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு அப்படின்னு IMF சொல்கிறது. மூடி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இந்தியாவுடைய பொருளாதார நிலையை சற்றே ஏறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. பல அறிக்கைகள் சொல்கின்றன. இன்னும் சொல்ல போனா சாதாரண மக்கள் அதை சென்றடையலன்னு நீங்க சொல்லலாம். இன்ஃபிளேஷன் ரேட், பணவீக்கமும் கூட ஒரு நிலையான நிலையில இருக்கிறது. ஆக முழுவதுமா அப்படியே பாலும் தேனும் ஓடல, அச்சயத்தின் முழுமையா வந்துடாம இருக்கலாம். ஆனா ஒரு ஆரோக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கிற நிறைய பல விஷயங்கள். முதல்ல நான் நண்பரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அவர் வந்த உடனே குட்டை உடைச்சிட்டாரு. ஏன் பாராட்டினார் ஒபாமா, ஏன் மோடி அவர்களை பாராட்டினார் என்கிற விஷயத்தை சொல்லிட்டார். அவங்க விரும்புகிற அது அவங்கதான் சீர்திருத்தம்பாங்க. அவங்க விரும்புகிற சீர்திருத்தங்களை தீவிரமான முறையிலே கடைபிடிக்க அமுல்படுத்த மோடி அரசு துணிந்து விட்டது என்பது. உதாரணமாக அவரே சொன்னார், பழைய சில சட்டங்களை எல்லாம் மாற்றுகிற முயற்சின்னு. அவர் லேபர் லாஸ்ங்கிற வார்த்தையை சொல்லல. விஷயம் வந்து என்னன்னா, அரும்பாடுபட்டு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகளில் கை வைக்கிற வேலையில் இன்றைக்கு மோடி அரசு இறங்கி இருக்கிறது. எல்லாமே பழசு பழசு என சொல்லி தொழிலாளர்களுடைய உரிமை சட்டங்களை எல்லாம் சுருக்க, வெட்ட, சிதைக்க அது முனைந்திருக்கிறது. இதைத்தான் அமெரிக்க பெருமுதலாளிகள் விரும்புகிறார்கள். அவர்களின் சார்பாகத்தான் ஒபாமாவும் வற்புறுத்தி வந்தால் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றுதான் பாராட்டு. இதுல ஏன் உள்நோக்கம்ங்கிறனா, ஒண்ணு அவர் நேர்மையானவராக இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கணும், நான் மோடியை பாராட்டுகிறேன். ஏன் பாராட்டுகிறேன் என்றால் அவர் 49% இன்சூரன்ஸ்ல அந்நிய முதலீட்டை அனுமதித்ததுக்காக பாராட்டுகிறேன். இந்த மாதிரி நில பறிப்பு சட்டத்தை மீண்டும் அவசர சட்டமாக கொண்டு வந்ததற்காக பாராட்டுகிறேன். நிலக்கரி சுரங்கங்களை எல்லாம் திறந்து விட்டிருக்காரு, அதற்காக பாராட்டுகிறேன். தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் முடக்க போகிறாரே, வெட்டப் போகிறாரே, அதற்காக பாராட்டுகிறேன் என சொல்லியிருந்தால் புரிந்து கொள்ளலாம். ஆனா அதற்கு பதிலாக இல்லாத ஒன்றை சொல்லி மாட்டிக்கிட்டாருங்கிறேன். கல்விக்காக அவர் பாடுபடுறாராம், பெண்ணுரிமைக்காக பாடுபடுறாராம், ஏழைகளுக்காக பாடுபடுறாராம். நண்பர் சொன்னதுக்கு நான் வரேன். ஒண்ணு, அமெரிக்க நாராயணன் கூட போற போக்குல சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து தனியார் துறையே வெறுப்பாங்க, எதிர்ப்பாங்கன்னு. இல்லை, இன்றைய சூழல்ல தனியார் துறையும் வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. இன்னும் கூட நாங்க என்ன சொல்லுகிறோம் என்றால், குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு, இந்திய கம்பெனிகளுக்கு இன்னும் போதிய அளவுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பும், இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு கேட்கிற நியாயமான விஷயங்களையும் கொடுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். இன்னும் கூட நான் என்ன சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு தற்காப்பு நிலையிலிருந்து, தற்சார்பு நிலையிலிருந்து கூட தேவையான துறைகளுக்கு அந்நிய மூலதனத்தையும் வரவேற்கலாம். ஆனால் சரணாகதி தத்துவம் போல என்ன சொன்னாலும் சரி, தேவையே இல்லாத துறையில் கூட நாங்க வந்து அந்நிய மூலதனத்தை வரவேற்போம், அமெரிக்க அரசு சொல்வதற்கெல்லாம் கையை தூக்குவோம் என்று போய்விடக் கூடாது. உண்மையிலேயே ஒன்றை நான் மீண்டும் சொல்லணும், இந்திய பிரதமர் இந்தியாவை லவ் பண்ணணுமே ஒழிய அமெரிக்காவை இந்த விஷயத்தில் லவ் பண்ணக்கூடாது. அதாவது மன்மோகன் சிங் சொன்னதுதான் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குளோப்ல என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சற்றே சிந்திச்சு பார்ப்போம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி பார்ப்போம், நாட் திஸ் பர்சன் தட் பர்சன். இப்ப அதுலயே சொல்ல விரும்புறேன், சைனானோட ப்ரொடக்டிவிட்டி இஸ் 3.7 times higher than an Indian labor, average Indian labor. இதுக்கு என்ன காரணம்?
அதாவது அவனை வேலை செய்ய வேண்டாம், நீ 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும், நீ அதுக்கப்புறம் ஓடி போய் விடு, 7 அதிலேயே பாதி நேரம் தூங்கி விடு, வேலை செய்ய சொல்றது அப்படிங்கிறது உரிமை, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுலதான் அவனை வேலை செய்யாதன்னு சொல்றோம். இது ஒரு அவதூறு சார். இது ப்ரொடக்டிவிட்டி ஏன் கம்மியா இருக்கு? வேலை செய்யாத சவால் நீ நிரூபிங்க, தயவு செய்து நீங்க நிபுணர். ஏன் யாரு வேலை செய்ய வேணாம்னு சொன்னார்? இப்படி எல்லாம் போய் சொல்லக்கூடாது. ப்ரொடக்டிவிட்டி நான் வந்து சொல்றேன். ஏன் சார் ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாரு, ஒரு 8 மணி பழைய ஃபேக்டரிஸ் ஆக்ட் எடுத்து பார்ப்போம். ஒருத்தன் 8 மணி நேரம் மேல வேலை செய்யக்கூடாது, கரெக்ட் தான். அதுக்கப்புறம் அவன் தூக்கம் ஃபேட்டிக் எல்லாம் வருதுன்னு சொல்றோம். 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாக்க நீ ஒரு வாரம் முன்பே அப்ளை பண்ணி நீ அப்ரூவல் வாங்குங்கிறோம். இதெல்லாம் சாத்தியமா? சோ இதெல்லாம் டிஃபைட் ஆகுது. இந்த மாதிரி லாஸ மாத்துன்னு சொல்றோம். ரெண்டாவது சீர்திருத்தங்களை தான் அவர் புகழறாரு. இந்த சீர்திருத்தங்கள் நீங்க செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? இந்தியாவுக்கு சீர்திருத்தம் வரவில்லை என்றால் வேற ஒரு கண்ட்ரிக்கு போய்விடும் இந்த டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் பிபிஓ. நம்ம நாராயணன் அக்ரி பண்ணுவாரு. இப்ப ஏன் அந்த பிபிஓ பிசினஸ் இஸ் கோயிங் டு பிலிப்பைன்ஸ் அண்ட் சைனா? ப்ரொடக்டிவிட்டி மோடி வந்ததுனால இல்ல, ப்ரொடக்டிவிட்டி இஸ் லோ. அதுதான் அண்டர்லைங் பாயிண்ட். இத நம்ம அட்டாக் பண்ணாம ஓல்டு லாஸ் வச்சிட்டு இருந்தாக்க நம்மள டிஃபீட் பண்ணி கார்ப்பரேட் டாக்ஸ் எல்லாம் குறைச்சதெல்லாம் கூட ஒரு போல்ட் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கற நீங்க பண்ணலனா என்ன விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். எல்லா பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் ஒரே இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. நானா கார்ப்பரேட் லா பத்தி பேசுறேன். இந்த ஒரு வளர்ச்சி ஒரு ரீஃபார்ம்ஸ் வந்து சாதாரண மக்கள் உள்ளடக்கியதாங்க கேள்வி இல்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்க இப்ப இவர் சொல்ற மாதிரி லேபர் லா பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் 1 மணி நேரம் பத்தாது. அதே போல லேண்ட் லா பத்தி கூட அதே போல நீங்க லேபர் சொல்றீங்க, கார்ப்பரேட் டாக்ஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க. அதாவது ஏதோ ஒரு முதலாளிகளுக்கான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்க. சார், இந்தியா ஏசியன் கண்ட்ரீஸ்ல கார்ப்பரேட் டாக்ஸ்ங்கிறது 21.9 சார் ஆவரேஜ். நம்ம ஊர்ல தான் அதிகம், எல்லா நாட்டிலையும் அவ்வளவுதான். பக்கத்துல ஸ்ரீலங்கா. சார், நான் ஏசியன் கண்ட்ரிஸ் பத்தி சொல்றேன். பாகிஸ்தான்ல 36 இருங்க. ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஆவரேஜ் பத்தி பேசுறேன். நான் படிச்ச வரைக்கும் அமெரிக்கா ஏசியன் கண்ட்ரிக்குள்ள வரல. என்ன இருங்க சார். அதனால இப்போ சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதுனால வேலை வாய்ப்பும் வரும். வேலை இல்லாமல் இந்த நாடு வந்து அவரு பிகஸ்ட் டெமோக்ரஸிங்கிற ஒபாமாவுடைய பாராட்டு இந்த ஏழைகளுடைய முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில சுகாதாரத்துக்கான எக்ஸ்பெண்டிச்சர் மோடி சொன்ன அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதா, குறைக்கப்பட்டிருக்கிறதா? கல்வி கட்டப்பட்டிருக்கிறதா, குறைக்கப்பட்டிருக்கிறதா? கல்வியில சைனாவை பாருங்கள், 20% ஜிடிபியில செலவு செய்கிறது முழங்கினார் மோடி. செலவு செய்ய சைனா, ஆனா அந்த அளவுக்கு செய்ய வேண்டாம். ஒபாமா சொன்னது இதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார், இதற்காக கவலைப்படுறாரு, நாடு நல்லா வரணும்னு கவலைப்படுறாரு சொன்னார். நீங்க வந்து அவரு டேட்டாஸ் கொடுத்த மாதிரி சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே சரியா கேட்டீங்க. சீன அதிபர் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை அவரை கேட்டீங்க. இதே விஷயங்கள்லாம் சீன அதிபர் சொன்னார். நான் என்ன சொல்றேன், சீன அதிபரை பத்தி சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இன்ஃபிளேஷன் கட்டுக்குள் இருக்கிறது. அதே போல டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது. பல ஆண்டு காலமாக இவங்களுடைய ஆட்சியில இல்லாத விஷயம். இதே டைம்ஸ் மேகசின் அண்டர் அச்சீவர்னு மன்மோகன் சிங் சொன்னது. இவர்கள் காதலித்தும் கூட அந்த அமெரிக்காவை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்களோட டேட்டா இவங்களை பொறுத்தவரை இன்னைக்கு டைம்ஸ் எது டைம்ஸ் பாராட்டுகிறோ அதே டைம்ஸ் அண்டர் அச்சீவர்னு மன்மோகன் சிங் சொல்லிச்சு. நீங்க வந்து வீக் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, போல்ட் பிரைம் மினிஸ்டர் என்றால் டாக்டர் மன்மோகன். ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு கூட சொல்றேன், ஒபாமா சொன்னதை வைத்துக் கொண்டு அது பெரிய மோடிக்கு ஒபாமா சர்டிபிகேட்
நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நாட்டுடைய பிரதமரை பாராட்டுறாங்க, நீங்க பாராட்டுங்க. மன்மோகன் நரேந்திர மோடியை பாராட்டிதான் இந்த நாட்டுடைய பிரதமரை பாராட்டி இருக்கிறார். அதை நீங்க இத்தனை ஆண்டு காலமாக நரேந்திர மோடியை பற்றி மக்கள் இந்திய மக்களிடம் சொன்னார்கள், எடுபடல. அதே போல நீங்க சொன்னதால இதே அமெரிக்காவுக்கு 60 MP, நம்ம ஊர்ல இருக்கிற MP எல்லாம் திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் போய் லெட்டர் கொடுத்துட்டு விசா கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இத்தனை நடந்தும் கூட நரேந்திர மோடி இன்றைக்கு சாதித்திருக்கிறார். நீங்க புரிஞ்சுக்கணும். ஒபாமா இஸ் நாட் அலோன், ஜி ஜின்பிங் இஸ் நாட் அலோன். இன்னைக்கு IMF சொல்கிறது இந்தியா வளர்கிறது அப்படின்னு. ரகுராம் ராஜனுக்கு சந்தேகம் இருக்கலாம், அரவிந்த் சுப்பிரமணியத்துக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் IMF சொல்கிறது, மோடி ரிப்போர்ட் சொல்கிறது, இவையெல்லாம் சொல்கிறது இன்ஃப்ளேஷன் குறைந்து. நான் மத்தவங்க மாதிரி ஒண்ணுமே 1852 இருந்து ஒண்ணுமே நடக்கல, ஏன்னா 2013 நடந்ததுன்னு நம்ம பொருளாதாரம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். மாற்றணும். இதற்கான அடித்தளம் வகுத்தது காங்கிரஸ். 10 மாதத்துல இவர் மாற்ற முடியாதுன்னு பொருளாதார நிபுணர் ஒத்துக்குவாரு. ஆனால் இதற்கான அடித்தளம் வகுத்து இந்த கடந்த 10 வருடங்கள உலக நாடுகள்லாம் இதுக்கு இந்தியா 8% வளர்ச்சியில 2வது இடத்துல முடிச்சிருக்காரு. அதே ஒபாமா when Singh talks, the G20 leaders listen அப்படின்னு சொன்னாரு. they all பேசினார்னா சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இவர் சும்மா மார்க்கெட்டிங்ல சிறப்பா செய்யறாரு. ஆனா ஒண்ணு சிறப்பா பண்ணீங்க, இந்த ஒபாமா இவர் ஒரு கருத்தை சொன்னாரு, 10% இது, அதாவது இவர் தெளிவாக புள்ளி விவரங்களோடு சொன்னாரு, கல்விக்கு கொடுத்தாரு. ஏழைகளுக்கு இவர் வளர்ச்சி செய்கிறான்றதுக்கு மோடி 45 லட்சம் பென்ஷனருக்கு 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். அதை கேரண்டீடா கொடுத்தோம். இவங்க அதை குறைச்சி 250 ரூபாய்க்கு பண்ண பாக்குறாங்க. இதுதான் ஏழைகளுக்கு உதவுதான் மக்கள் முடிவு செய்யட்டும். இது ஒபாமாவும் மோடி யாரை ஏமாத்த பாக்குறாங்கன்னு கேக்குறேன். இந்தியாவில் ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க பொய் சொல்றாங்க. இவர் சொல்றாரு பொருளாதார மாற்றங்கள், பொருளாதார ராகுல் காந்தி நல்லா ஊருக்கு உபதேசம் பண்றாரு. ஏன்னா மோடி மாதிரி தான் இருப்பாரு. அவர் என்ன பேச பட்டு நிறுத்திருக்காங்க. இப்ப இந்த டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ் குறைச்சதுனால என்ன நடந்திருக்கும்? பக்கத்துல சுத்து வட்டாரங்கள்லாம் கம்மியா இருக்கும் போது உங்கள்கிட்ட வரணும்னு என்ன லவ் அவனுக்கு கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்க, எந்த நாடு அழைக்கிறதோ அந்த நாட்டுக்கு போய்விடுவார்கள் இந்த முதலீட்டாளர்கள். அதற்கு உண்டான வழிவகுப்பு நீங்க பண்ணி உங்களோட தேசத்தை நீங்க வளர்த்துக்கலனாக்க அது அடித்தளத்தை இவ்வளவு நாள் அவங்க இது ஒரு 10 மாசத்துல வெறும் இந்த 10 மாசத்துல செய்த முயற்சியால மட்டுமா இந்த ஒரு பயன்? IMF உடைய புகழ் ஒரு அடித்தளம் அவங்க அமைச்சிருக்காங்க. ரொம்ப மோசமா இருந்த நிலைமை. இன்ஃப்ளேஷன் வாஸ் அட் பீக். இன்ஃப்ளேஷன் இவர் ஆட்சிக்கு வந்ததுனால குறைஞ்சதுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா குளோபல் ஆயில் பிரைசஸ் ஆர் டவுன். அது உண்மையான பாயிண்ட். அது பட் ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னாக்க ரிஃபார்ம்ஸ் மெஷர்னாலதான் இந்த ரேட்டிங் ஆஃப் தி கண்ட்ரி ஹஸ் கான் அப். அதை ஒத்துக்கணும். அது சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற அந்த ஒரு புள்ளி விவரத்தை வச்சு மட்டும் நாட்டினுடைய நீங்க சொல்றீங்களா அடிக்கடி இன்க்ளூசிவ் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதற்கு அந்த குறியீடு மட்டும் போதாது. தயவு செய்து அதை எண்ணி பார்க்கணும். இப்ப நண்பர் போன்றவங்க என்ன சொல்றாங்க, தொழிலாளர் சட்டங்கள்ல கை வச்சா தாயா மூலதனம் வரும், அப்பதான் GDP உயரும் என்று. இல்லை, இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்றீங்க இல்ல, அதுவும் ஒரு முயற்சி. அதை மட்டுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்கணும். இவங்க குறி வைக்கிறது எல்லாம் என்னன்னா தொழிலாளர்கள் தலையில கை வச்சா தாயா இந்த நாடு முன்னேறும் என்பது. நான் என்ன கேட்கிறேன், நாடு என்பதுல இந்த கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இல்லையா, அவங்க அரும்பாடுபட்டு சாதாரண உரிமைகள் 8 மணி நேரம் தான் வேலை, அதிலேயே கை வைக்கணுங்கிறாரு. 2வது பாயிண்ட், இந்த நாட்டில் வளர்ச்சி என்பது வேலை பெருக்கத்தை அடிப்படையாக கொண்டு மிக முக்கியமானது. காரணம் 125 கோடி பேர்
வேலை பெருக்கத்தை பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தந்ததில்லை, மாறாக குறு சிறு நடுத்தர தொழில்கள் தான். முத்ரா பேங்க் என்னது? முத்ரா பேங்க் வந்திருக்கு. அந்த திட்டத்தை வரவேற்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இதை பற்றி கவலைப்படாமல் வெறும் அந்நிய மூலதனத்தை மட்டும் தேவையோ தேவை இல்லையோ அதை மட்டும் நம்பி வாழ்வது என்பது நிச்சயம் நல்லது. முத்ரா பேங்க் சொன்னாங்க, அது நான் தெளிவா சொல்லிடுறேன். முத்ரா பேங்கை வரவேற்கிறேன். ஆனா படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில், அதுதான் பிஜேபி செய்யுது. 100 தொழில்கள் மிடில்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒதுக்கப்பட்டதா? இன்னைக்கு பெரிய தொழில்களுக்கு ஓபன் செய்யாது மோடி தான். மோடியுடைய ஆட்சி வியாபார ஆட்சி, மார்க்கெட்டிங் ஆட்சி, ஆனா செயல் சுத்தமாக இல்லை என்பதுதான் மக்கள் பாராட்ட பெற்றிருக்கலாம் திரு ராகவன். அதே வேளையில இன்னைக்கு சமூக பொருளாதார குறியீடுகள்ல மேம்படுத்துறதுக்கான சரியான திசையில தான் போயிட்டு இருக்கிறோமா? ஹெல்த்துக்கோ, கல்விக்கோ, சுகாதாரத்துக்கோ போதிய ஒதுக்கீடுகளை, நீங்க சொன்ன அளவுக்கு ஒதுக்கீடுகளை அந்த திசையில போவதாக தெரியலையே. அதாவதுங்க திரு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல இந்தியா இப்பொழுதுதான் ஸ்கேம் இந்தியாவிலிருந்து ஸ்கில் இந்தியாவை மாறிக்கொண்டிருக்கிறது. பிரதமராக பொறுப்பேற்று மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று இன்னும் ஒரு வருடம் முடியல, இப்பதான் வந்துட்டு இருக்கிறோம். அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். துரதிருஷ்டவசமா 55 ஆண்டு காலம் இந்த நாட்டில் ஆட்சி செய்து இன்றைக்கும் கூட அமேத்தியில வாங்க குடிசையை காட்டுறேன்னு அந்த டேவிட் மெலிபனை கூட்டிட்டு போனார் ராகுல் காந்தி. அவருடைய சொந்த தொகுதி, அவங்க அப்பா இருந்த தொகுதி, எம்பியா இருந்த தொகுதி, எல்லாரும் இருந்த தொகுதியிலேயே குடிசையா வச்சுட்டு அதில் பெருமை பேசிக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் ஆட்சி 55 ஆண்டு காலமாக நீங்க 5 வருடங்களுக்கு கழித்து இந்த நீங்க கேள்வி கேட்கணும். இப்பொழுதுக்கு பொறுத்தவரைக்கும் ஓவர் நைட் நடக்காது சார், ஓவர் நைட் நடக்காது. நீங்க அதுக்கு உண்டான அறிகுறிகள் இருக்கு, டெஃபினட்டா அது இருக்குன்னு சொல்லுவேன். சார் சொன்னாப்ல எஸ்எம்இ இன்னைக்கு இல்ல 10 வருஷமாவும் இன்னைக்கும் சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ரீசன் என்னன்னாக்க பேங்க்ஸ் ப்ராப்பர் சப்போர்ட் கிடையாது. 1 crore பேங்க் கேரண்டி வேண்டாம்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. நீண்ட இஷ்யூஸ் எல்லாம் தனித்தனி விவாதம் நடத்த வேண்டிய ஒரு விஷயம். பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பிரதமர் மோடிக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு நற்சான்றிதழ் அளித்திருக்க மக்களுடைய சான்று என்ன பார்ப்போம். ஒபாமா சான்றளிக்கிறார். மோடி செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா? ஆம் என்று 24%, இல்லை என்று 63%, வேகம் தேவை என்று 13% சொல்லியிருக்கிறார்கள். திருப்தி அளிக்கிறது மோடியுடைய செயல்பாடு என்று 24%, இல்லை என்று 66%, வேகம் தேவை என்று 13% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வோம் என்று சொல்லி வந்த ஆட்சி தான். நிச்சயமாக இதற்கு பல விஷயங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படலாம். அதே போல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை நரேந்திர மோடி சர்க்காருக்கு இருக்கிறது, இந்திய சர்க்காருக்கு இருக்கிறது. எதிர்பார்ப்புகளும் நியாயமானவே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாரணன், திரு ராகவன், திரு அருணன் மற்றும் திரு ராமசேஷன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அரசியல் அரங்கத்துல அடிக்கடி எல்லா மட்டங்களிலும் முணுமுணுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படியும் சேர்ந்துருவாங்க, அவ்வளவு பேசப்பட்டதான் இவ்வளவு பேசப்பட்டதான் அப்படின்ற ஒரு ஹேசியங்கள் முணுமுணுப்புகள் அப்பப்ப கேட்க முடிந்தது. ஆனால் இந்த நிலையில அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் பாரதிய ஜனதாவை சேர்ந்த மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன். அதே வேளையில எந்த சமயத்திலும் தேர்தலை சந்திக்க தயார், தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தமிழக அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை கடுமையாக வைக்க துவங்கி இருக்கிறார்கள். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த அளவில் தொடருமா? அது வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அரசியல் ரீதியாக பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக விவாதிப்போம். தொடர்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்களும், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும்.
திரு அருணன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு சந்தேகத்தை பல மட்டங்கள்ல பல விஷயங்களை குறிப்பிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ரகசிய உறவு அதுங்கிற சந்தேகங்களை கிளப்பிய கட்சிகள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரதானமானது. அதுல முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது இந்த கருத்து சொல்லப்படுகிறதா இல்ல என்ன பார்க்கிறீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். இன்னொரு பக்கம் இன்னொரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், வந்து அதிமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார், ஊழல் தொடர்ந்து நடந்து வருகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு முகாந்திரம் இல்லைன்னு பார்க்கலாமா இல்ல ஏதோ மாற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எங்களுடைய செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் இதற்கு முகாந்திரம் உண்டா இல்லையா என்பதை உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறேன் என்று எதை வைத்து சொன்னார், எந்த சூழலில் சொன்னார் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அருண்ஜேட்லி வந்து சந்திச்சுட்டு போறாரு. அப்புறம் பார்த்தா அந்த நில பதிப்பு சட்டத்துக்கு அதிமுக ஆதரவு தருகிறது சபையிலே, நாடாளுமன்ற சட்டம். உங்க பார்வையில பறிப்பு அதனால இப்ப அது சொல்றதே இல்லை, அவ்வளவு கொடுமையான சட்டம் என்பது எங்களுடைய மதிப்பீடு. இப்ப இந்த சூழல்ல இது ஏதேனும் ஒரு பரஸ்பரம், ஏன்னா இது ஒரு பயன்பாடு இல்லாமல் இது நடந்திருக்குமா? ஏன்னா அதுக்கு முன்பெல்லாம் கடுமையாக எதிர்த்து வந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், மத்திய அரசு மோடி அரசு பல சூழல்கள்ல. இப்ப இத போய் ஏன் ஆதரிக்கிறாங்க? அதற்கு முன்பு இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. ஆக ஏதேனும் பரஸ்பர பயன்பாடு நடந்திருக்கிறதா இல்லையா, பரஸ்பர பலன் பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். என்ன கற்பனை? எனக்கு எதுவும் கற்பனை இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அவர் சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஒன்னு. ரெண்டாவது தெளிவுபடுத்த விரும்புறேன். இல்லப்பா, அவர் ஒன்னும் தெளிவுபடுத்தாத நான் வந்து அவருடைய உதடுகளுக்குள் போய் நான் உட்கார்ந்து கொண்டு பேச முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்பொழுது கேட்பது என்பது தேர்தல் கூட்டணி பற்றி, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வினோதமான நிலைமை என்னன்னா, பொதுவாக தேர்தல் கூட்டணிகள் என்பவை ஒரு கொள்கை அடிப்படையில, அப்புறம் வந்து மக்களுக்காக போராடி பல முக்கியமான கோரிக்கைகளுக்காக ஒரு போராட்ட வேள்வியிலே எழுகிற ஒரு தேர்தல் கூட்டணியாக இருந்தது இல்லை. பொதுவா என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தல் நெருங்க யார் யாரோடு சேருவார்கள். நீங்களும் அப்படித்தான் இல்ல? நாங்க அப்படி இல்ல, நாங்க முயற்சி பண்ணிருக்கோம். ஆனால் திமுக மாத்தி மாத்தி வச்சதெல்லாம் இல்ல, மாத்தி மாத்தி நாங்க போனோம் என்பதற்கு காரணம் அந்த கட்சிகள் மாத்தி மாத்தி காங்கிரஸ் அல்லது பாஜகவோடு போன காரணத்தினால். நான் வந்து பொதுவாக சொல்ல வருகிறேன், பொதுவாக இந்த நிலைமை இப்படித்தான் என்பதை ஏற்கிறேன். இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு மிக நன்றாக நினைவுக்கு இருக்கிறது, ஒரு சில கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட திமுகவோட அதிமுகவோட தேர்தல் கூட்டணி என்பதை எப்ப சொல்லுவாங்கன்னா, எத்தனை தொகுதிகள், அதில் எந்த தொகுதிகள் என்பதை கையெழுத்து போட்டுக்கிட்டு அந்த ஒப்பந்தத்தை கையில வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த கட்சியோட கூட்டணி என்று அறிவிக்கிற அந்த வினோதம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் எதற்கு இதை நினைவுபடுத்துகிறேன்னா, ஆகவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் உடன்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது சொல்லவே முடியாது. முதல் விஷயம், அவர் சொல்றத சீரியஸா எடுத்துக்க. ஆமா, அதுக்கு தான் வர்றேன், சொல்லவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வேணா ஆசை இருக்கலாம். என்னுடைய கணிப்பை நான் சொல்ல வரேன். இப்ப என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு என்னன்னா, அதுவும் எங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து கூட சொல்லலாம், எங்களுடைய கட்சியுடைய அனுபவத்திலிருந்து கூட, அதிமுக தலைமையை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலுடைய அனுபவம் என்ன, தனித்து நிற்பது என்பது அவங்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது என்று அவங்க நினைக்கிறாங்க. 37 இடங்கள், அதையே அவங்க வந்து வரலாற்றுல ஒரு முக்கியமான விஷயமாவே பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வந்து பெரிதாக ஒரு கூட்டணி அமைச்சு அந்த சந்திப்பாங்கன்னு நான் நினைக்கல. அப்படியே யாரோடும் உடன்பாடு கூட்டணினா நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு வருகிற கட்சிகள் விரும்புகிற சீட்டெல்லாம் கொடுத்துல அவங்க செய்ய மாட்டாங்க. இசைவு தெரிவிக்காதனால இந்த ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்ல வரீங்களோ? இல்ல அதுக்குள்ள வரல. இல்ல முதலமைச்சர் அவர் ஆகவே அவ்வளவு எளிதாக அதிமுக பிற கட்சிகளுடன் உறவு கொள்ளுமா என்பதே மிகப்பெரிய கேள்வி. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்படி அவங்க ஏதும் அறிவிக்காத நிலைமையில நாங்க அதிமுகவோட கூட்டணிக்கு போக மாட்டோம் என்று இவங்க சொல்வது வினோதமானது. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அவர் சொன்னார், ஜெயலலிதா மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கல அப்படிங்கிற ஒரு சமீபத்துல கடுமையா விமர்சிக்கலங்கிற ஒரு கிரிட்டிசிசத்தை வச்சார். அதே போல உங்கள் மீது இன்னொரு கிரிட்டிசிசம் இருக்கிறது. முன்பு ஒரு கட்டத்துல அதிமுகவையும் மாநில சர்க்காரையும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சு வந்தீங்க. நடுவுல ஒரு பெரிய சத்தமே இல்லாம
இப்ப சமீபத்துல இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி பேசுகிறார், இன்னொரு மத்திய அமைச்சர் வந்து இல்லை ஊழல் மலிந்து விட்டது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். குற்றச்சாட்டு என்னன்னா, யூ ஹேவ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட் இன் யோர் கிரிட்டிசிசம் டுவர்ட்ஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது நீங்க அந்த காலகட்டங்கள்லாம் என்னன்னு நீங்க சொல்லணும். ஏனென்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட நாங்கள் தான் அதிமுகவை எதிர்த்து போரிட்டோம். அதாவது அந்த தேர்தலில் போட்டியிட்டோம். அதனால இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சொல்றோம், இவங்க யாருமே இன்னைக்கு ஃபீல்டுல திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற முக்கியமான கட்சிகள்லாம் இல்ல. அதனால இன்றைக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்காங்க, நீங்க பத்திரிகையாளர் கேட்கறாங்க, இன்றைக்கு ஏன் இப்போ ஆந்திராவில் நடைபெற்ற அந்த கட்டத்துல பல இஷ்யூஸ் கிரிட்டிசைஸ் பண்ணது போல ஒரு சமீபத்துல 4-5 மாதங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா? ஏன் இல்லன்னு சொல்லுங்க, எதெல்லாம் சொல்லுங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி பல கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. அநேகமா என்னுடைய பார்வை சரியா இருந்தா அதுக்கு அறிக்கை வராத ஒரே முக்கிய கட்சி பாஜக. அநேகமா என்னுடைய பார்வை சரியா இருந்தா உங்க தந்தி டிவில தான் அவங்களுடைய மாநில தலைவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. உங்க தொலைக்காட்சியில தான் நான் எங்களுடைய மாநில தலைவருடைய ஸ்டேட்மெண்டே பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, வேற என்ன சொல்லணும், மாநில தலைவர் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அந்த ஒரு பட்ஜெட் அனலைஸ் பண்ணி பல கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. ஒரு நீண்ட அனாலிசிஸ் பிஜேபி கிட்ட இருந்து வரல, அறிக்கை வந்துதான் இல்லையா? அந்த கட்டத்தில் இல்லங்க, அறிக்கை வரணுங்கிறது இல்லங்க. மாநில தலைவர் அதை அப்போஸ் பண்ணி சொல்லி இருக்காங்க, உங்க டிவில காமிச்சீங்க. ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயம், சகோதரர் மரியாதைக்குரிய திரு அருணன் அவர்கள் சொல்லும் பொழுது போய் வெங்கையா அருண் ஜேட்லியை சந்தித்தார். அந்த கேஸோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு தெரியுது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு மாதிரியும் எப்படி போயிட்டு இருக்கு, அதற்கெல்லாம் முகாந்திரமே இல்ல. ரவிசங்கர் பிரசாத் பார்த்தார், மறுநாள் ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆச்சு லோயர் கோர்ட்ல? அதனால சும்மாவான இந்த தலைவர்கள் 2 தலைவர்கள் சந்திப்பதே தவறு என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் இதே விஷயம் நீங்க சொன்னீங்க, சந்திச்சாரு லேண்ட் பில்ல சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் கேட்போம். ஃப்ளோர் கோஆர்டினேஷன் செய்வது, ஃப்ளோர்ல இருக்கிற முக்கியமான கட்சி தலைவர்களை சந்திப்பது எங்களுடைய கடமை ஆஸ் ரூலிங் பார்ட்டி. அது மாதிரிதான் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட சந்திச்சிருக்காங்க எங்க தலைவர்கள். ஏன் சோனியா காந்தி அவர்களை, மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களை வெங்கையா நாயுடு சந்திச்சாரு, போய் ஆதரவு கேட்டு சந்தித்தோம். தவறு கிடையாது. அதற்காக காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி சொல்ல முடியுமா? அதனால ஜெயலலிதா அவர்களை சந்தித்தோம் சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை சந்தித்திருக்கிறோம். தட் ஹேப்பன் டு பி ஜெயலலிதா. பன்னீர்செல்வம் இருந்தா அவரை சந்திச்சிருப்போம். யார் தலைவர் அவரை சந்தித்தோம், எல்லா கட்சி தலைவரையும் சந்திச்சோம், அவங்களையும் சந்தித்தோம். இதற்கு வந்து நீங்களா ஒரு கற்பனையா நீங்க ஒண்ணு போட்டு இன்றைக்கு அலையன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, அலையன்ஸ் எப்ப இருந்ததுன்னு சொன்னோம்? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் இப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவங்க 2 பேருமே ஒண்ணுதான், தேர்தல் முடிஞ்ச உடனே சேர்ந்துப்பாங்க. ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் எதிர்த்து தான் போட்டியிட்டோம். அப்பவும் இப்ப உள்ளாட்சி தேர்தலையும் எதிர்த்து தான் போட்டியிட்டோம். ஒரு தலைவர் இன்னொரு தலைவரோடு ஒரு நட்புணர்வு வைத்துக் கொண்டதுனாலேயே அங்க அலைன்ஸ் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைமை இந்த கன்சிஸ்டன்டா தான் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். திரு ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு பேச்சின் போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகிறார், நாங்கள் வந்து எந்த சமயத்திலும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயார், உறுதியாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி, நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். யார் யார் தேசிய ஜனநாயக கூட்டணியில முதல்ல இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி தலைமை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்களாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவதுங்க, அக்ரி வித் யூ. இன்றைக்கு அதுல சில இப்போ மதிமுக இருந்தது, வெளியேறி விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இல்ல அங்க இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் இருக்கிறது, இல்லன்னு சொல்லல. சாரி, இங்க இல்ல அங்க இருக்கிற டெல்லியில நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த குழப்பம் இருக்கிறது நான் மறுக்கல. ஆனால் தேர்தல் நெருங்க பல விஷயங்கள் அப்போ கிளியர் ஆயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப தேர்தல் இல்ல. எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இந்த 2 கட்சிகள் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்தல் கிட்ட வரும்பொழுது அதற்கான அது முழுமை பெறும். உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உங்களுக்கு நன்கு தெரியும். நாங்கள் வந்து மதவாத சக்திகளோட சேர மாட்டோங்கிற லைன்ல தான் தொடர்ந்து பேசி வராங்க. அதிமுகவோட கூட்டணியில நீங்களே சொல்லிட்டீங்க. தேமுதிக சமீபத்தில் உங்களோட கூட்டணியில் தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய ஸ்ரீரங்கத்தில் நீங்க களம் கண்ட போது அந்த கட்சியுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு கூட வரல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் வலுவாக இருக்கிறது அப்படின்னா, நான் மரியாதைக்குரிய திரு அருணன் அவர்கள் சொன்னது போல தேர்தல் கிட்ட வரும்பொழுதுதான் சில விஷயங்கள், அதாவது அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணிக்குமே ஒரு தெளிவு பிறக்கும் தான் நானும் நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கிற அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னு சொன்னால நீங்க தெளிவா அவர் பேசும்பொழுது சொன்னார். ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் மறுமலை இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுகவோட இருக்கதாக சொன்னாங்க. ஆனா உடனே லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு குழப்பம் வந்தது. அதோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன நடந்தது? பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனா எந்த பார்லிமெண்ட் எந்த இடம்னு முடிவு பண்ணல, கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க.
இதெல்லாம் கூட தான் நடந்திருக்கிறது. சொல்லிவிட்டு இவர்கள் சென்றார்கள், கூட்டணியோட இருப்பேன்னு சொன்னாங்க, நடக்கலையே. நான் என்ன சொல்றேன், அதுக்கு இவர்களையும் நான் குற்றம் சாட்டவில்லை. ஆனா நானே சொல்றேன் நானும் கூட வரேன். எங்களுடைய அலையன்ஸ்ல சட்டம் பார்லிமெண்ட் தேர்தல்ல 2 நாளைக்கு முன்பு வரை கூட்டணி எப்படி இருக்கும்னு எங்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கூட யதார்த்தம் தானே. ஆனால் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி உருவாகியது. ஒரு கட்சி எந்த கூட்டணியிலே சேருவது, எப்படி உருவாக்குவது என்பதெல்லாம் சார் தேர்தல் நெருங்க தான் சொல்ல முடியுமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ப்ரீமெச்சூரா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அமைச்சர் பேசினாலும் அமைச்சர் கேட்டதை நீங்க கேட்டிருப்பீங்க, அதனால சொன்னாரே தவிர அவரா நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப் கேம்பெயின்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை உயர்த்து அதை எப்படி நாங்க அதிகப்படுத்துவது என்பதில் தான் எங்களுடைய கவனம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்பொழுது பொறுத்த வரைக்கும் அது இந்த தேர்தல் அலையன்ஸ் அதெல்லாம் எந்த கட்சியுமே பேசுறதா தெரியல. இந்த பேச்சுக்கள் எழுந்ததற்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு அர்த்தத்தோடு தான் நீங்க கேட்டிருக்கிறதாவும் நான் பாக்குறேன். 2 சூழல்கள் இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பியதற்கு அவர் ஒரு பதிலை சொன்னதற்கு என்ன காரணம்னா, ஒன்று நண்பரே ஏற்றுக்கொண்டது போல இந்த பாஜக அணி என்பது இன்றைக்கு கட்டுக்குலைந்து இருக்கிறது. நான் கவனமா சொல்றேன், வருத்தப்படக்கூடிய சீர்குலைஞ்சு போச்சு சொன்ன கட்டுக்குலைந்து இருக்கிறது என்று அவர் ஏற்றுக்கொண்டார். இது இன்னொரு புறம் என்ன சிக்கல் என்றால், அருண்ஜேட்லி சந்திப்பு, அதற்கு பிறகு அந்த மசோதாவை அவங்க ஆதரிச்சது அதிமுக என்கிற சூழல், இந்த 2ம் சேர்ந்துதான் எங்கே அதிமுக பாஜக ஒரு அணிவகுப்பு வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு வருமோ என்றது. ஆகவே அந்த சந்தேகம் என்பது எழுந்ததற்கு காரணம் அதை ஒட்டித்தான் நீங்க. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், அதெல்லாம் இப்ப உறுதி செய்ய முடியாது என்று. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன், இப்ப இந்த வழக்கு பற்றி ஜெயலலிதா அம்மையார் மீதான அந்த வழக்கு பற்றி நண்பர் சொன்னாரு. அந்த வழக்கு இப்போ ஒரு கட்டத்தில் இருக்கு. ஆனா நாளைக்கு அது என்ன ஆகும், எப்படி ஆகும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே அதை ஒட்டி என்னென்ன நீதிமன்றத்தை வாக்கியத்தை முடிக்க விடுங்க. இதை ஒட்டி என்னென்ன விவாதங்கள் எழப்போகிறதோ நான் பாருங்க, நான் கவனமா ஏற்கனவே விவாதங்கள் நடந்திருக்கு. இதையொட்டி இனிமேலும் விவாதங்கள் வரலாம். ஆக இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுதுதான். ஆனா மீண்டும் நான் சொன்னதை சொல்லுகிறேன், அதிமுக அவ்வளவு எளிதில் பாஜகவுக்கு அவங்க விரும்புகிற சீட்டுகள்லாம் கொடுத்து போவாங்கன்னு நினைக்கல. அவங்க மிகுந்த ஒரு இதுல இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் என்பதுதான் என்னுடைய மாநில தலைவர். எங்களுடைய மத்திய அமைச்சர், நம்முடைய மத்திய அமைச்சர் தானே சொல்லி இருக்கிறாரு. அதை நாங்க என்ன அலையன்ஸ் வேணும்னு சொன்னோம். ஒரு விஷயம் பல கட்டங்கள் தேர்தல் சொல்வது போல தேர்தல் இருக்கத்துலதான் நம்ம கூட்டணியை பற்றி முடிவெடுக்க முடியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னே சொல்றாரு. இல்ல சில நேரங்கள் இப்ப அரசியல் மொழி என்பதே ரொம்ப மாறி போச்சு. இப்படி சொல்வதே கூட அவங்களுடைய உள்ளார்ந்த ஆசையின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கட்டும்பொழுது இதே போன்றாங்க. இது இப்ப சொல்ல முடியாது, நாங்கள் பலருடன் தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய சில நேரங்கள் அப்படி இருக்கு. என்ன நேத்து வரைக்கும் இல்ல இல்லை வாங்க திடீர்னு அடுத்த நாள் போய் சேர்ந்ததெல்லாம் நடந்திருக்குது. நேத்து வரைக்கும் இருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் இல்லாம தனியா நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் இது எல்லாம் ஒட்டுமொத்த அரசியல் வச்சுதான் அது முடிவாக. ஒரே ரிக்வெஸ்ட், மரியாதைக்குரிய திரு அருணன் அவர்களுடைய இயக்கம் இவங்களெல்லாம் நான் ஏதோ இந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய வழக்கிற்கும் மத்திய அரசாங்கத்தை சம்பந்தப்படுத்தி நீங்கள் நீதிமன்றத்தை பேசும்போது கூட நீதிமன்றம் அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கு. இப்ப ஏதோ சொன்னீங்க ஜட்லே சந்திச்சாரு, இன்னைக்கு நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வழக்குல வேற மாதிரி திசை எப்படி மாறி போறது, திசை மாறி போய்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் உங்களை போன்ற தலைவர்கள் இங்க வருது. நியாயமா ஜுடிஷியத்தான் பார்க்கணும். ஆனால் விவாதம் என்பது வேற மாதிரியா தான் எழுந்தது. நீங்க எழுப்பாதீங்கன்ற முக்கியமான தலைவர்கள் நடந்தது என்பது ஒரு அரசியல் யதார்த்தம். சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது மதிப்பை இழக்கிற அளவுக்கு உங்களுடைய வாதங்கள் இருக்கிறதுங்கிறதா நான் சொல்றேன். இல்ல கடந்த காலங்களில் செஞ்சீங்களா, நடந்ததா? ரவிசங்கர் பிரசாத் பார்க்கும்போது சொன்னீங்க நடந்ததா, வேற மாதிரி நடந்தது. நான் என்ன சொல்றேன், வெற்றி பெறுகிற அளவு தோல்வி அடைகிற அளவு அது அவங்களோட வேலை பண்ணிக்கிட்டோம். இதற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இதற்கும் அரசியலுக்கும் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியல் ரீதியான விமர்சனம்
விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. நாங்க பதில் சொல்ற இடத்துல பதில் சொல்றோம். ஆனா இது ஜுடிஷியரி கூட சேர்ந்து இதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நீதித்துறையை சந்தேகப்படுறதுக்கான முகாந்திரம் எல்லாம் ஆதாரம் எல்லாம் நிச்சயமாக இருப்பதாக நம்மால் சொல்ல முடியாது. இல்லை, இந்த தருணத்துல அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய கேள்வி வரும்பொழுது இல்லை என்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன். இந்த நிலையில நிச்சயமாக ஒரு தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நெருக்கத்துல தான் உறுதியாகி இருக்கிறது. பல கட்டங்கள்ல இந்த கூட்டணி இல்லை, நாங்கள் இந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஒரு தேர்தல் நெருக்கம் வரைக்கும் சொல்லி அதே கட்சியோடு கூட்டணி அமைத்த வரலாறும் நாம் பார்த்திருக்கோம். இருவருமே சொன்னது போல, எல்லாரும் ஏற்றுக்கொள்வது போல, இட் இஸ் டூ early, இன்னும் தேர்தல் நெருங்கத்துல தான் ஒரு கூட்டணி என்பதெல்லாம் முடிவாகும் அப்படிங்கறத மாற்றுகிறது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ராகவன் அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறிய விடுதலை. வணக்கம்.